ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்லைன்ற கதையை இந்த ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப விஜய் பேசுறதுக்கு முன்னாடி கரூர்ல ஒருத்தர் பேசினார். அவர் பேர் வந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர். அவர் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏவா ரிசைன் பண்ணிட்டு தாவேகால வந்து சேர்ந்திருக்கிறார் இல்லைங்களா. அவர் மேல பார்த்தோம்னா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய வழக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம சொத்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு. இதுல குறிப்பா வந்து பார்த்தோம்னா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்டை ஒருத்தரை வந்து கடத்தி கொண்டு போய் கூட்டிட்டு போயிட்டு இவருக்கு சொந்தமான ஒரு 4 பேருக்கு அதை கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கினார் அப்படின்னு ஒரு வழக்கு அவர் மேல போடப்பட்டு அந்த வழக்குல ஒரு தலைமறைவாயிருந்து கேரளாவில் வச்சு கைது செய்யப்பட்டார். அவர் தான் விஜய்க்கு முன்னாடி இந்த கூட்டத்துல பேசினவர். அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்லைன்னு சொன்னா காது குத்தியாச்சுங்க சிஎம் சார். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அதாவது ஒரு நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரும்போது, அது கரூர் ஸ்டாம்பேட் நடந்த அன்னைக்கு கரூர் வரும்போது கரூர் போலீஸ் வந்து அங்க கூட்டம் நிறைய இருக்குது, இப்ப போய் நீங்க கூட்டம் நடத்தினா பிரச்சனை ஆயிடும், அங்க கூட்டம் நீங்க நடத்த வேணாம், கேன்சல் பண்ணிடலாம்னு ஒரு அலர்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு இப்ப சொல்றாரு. ஆனா அப்போ கூட்டங்கள்ல என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாரு, எங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கிடையாது, திமுகனா இப்படி பண்ணுவீங்களா, நீங்க எல்லா இடத்தையும் கூட்டம் நடத்துவீங்க, எங்களுக்கு மட்டும் எஸ்ஓபியா, எங்களுக்கு மட்டும் கண்டிஷனா, எங்களுக்கு மட்டும் எத்தனை கண்டிஷனு, எங்களுக்கு மட்டும் கேட்குற இடத்துல கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு மட்டும் கேன்சல் பண்ணுவீங்கன்னு அன்னைக்கு வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்துட்டு அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல, பண்ணியிருந்தா நாங்க போயிருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மையில அன்னைக்கு போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே கொடுத்த விளக்கம்லாம் அப்படியே இருக்குது. இவர் வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசம் நடந்தது போன வருஷம் கரூர் சம்பவம், இன்னைக்கு ஜூலை மாசம், இப்போ வரைக்கும் இதை சொல்லலை. அவர் எங்களை அலர்ட் பண்ணியிருந்தா நாங்கள் போயிருக்க மாட்டோம்லங்கிறத செப்டம்பர் மாசம் நடந்ததுக்கு இந்த வருஷம் ஜூலைல வந்து சொல்றார். ஆனா அதை பத்தி கரூர் போலீஸ் வந்து அப்பவே பதில் சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவர் வந்து நாமக்கல்ல இருந்து அப்படியே பொறுமையா வர்றார். வரும்போது இங்க ஓவர் கூட்டமா இருக்கு கரூர்ல, 12 மணிக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு நைட்டு 7 மணிக்கு வர்றார். அதுலயும் இன்னொன்னு சொல்றாரு, இப்போ கேட்டுருங்களேன். அதுக்கு முன்னாடி மக்களை நான் காக்கவே வைக்க மாட்டேன், எப்படி மக்களை காக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். நமக்காக பார்க்க வந்த மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதி கிடையாது. ஆனா இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, புசி ஆனந்த் வந்து கரூர்ல மீட்டிங் நடக்கும்னு சொன்னது மதியம் 12 மணிக்கு, இவர் கரூருக்கு வந்து சேர்ந்தது இரவு 7 மணிக்கு மேல. சரி, நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர வழியில லேட் ஆயிடுச்சான்னு பார்த்தோம்னா, நாமக்கல்ல எத்தனை மணிக்கு வருவார் அப்படின்னு புசி ஆனந்த் சொன்னது 8:45 மணிக்கு. ஆனா இவர் சென்னையில வீட்டுல இருந்து கிளம்புனது எத்தனை மணிக்கு தெரியுங்களா, 8 மணிக்கு மேல. 8:45 நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் 8:45 சென்னையில இருந்தே கிளம்புனார். இவர் சொல்றாரு மக்களை காக்க வைக்கிற அரசியல்வாதி நாங்க கிடையாதுன்னு. இரவு 7:30 வரார். வரும்போது அந்த இடத்துல காலையில 10 மணில இருந்து கரூர்ல கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. 7:30 மணிக்கு ஹெவியான கூட்டம். அப்ப அந்த இடத்துல போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கிட்ட வந்துட்டு வேண்டாம், நீங்க இப்போ இந்த பஸ் வந்து க்ரௌடுக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க, க்ரௌடுக்குள்ள போனோம்னா ஏற்கனவே நெருக்கடியா இருக்குது, கூட்டம் தாங்காது அப்படின்னு க்ரௌடுக்கு ஒரு 50 மீட்டர் முன்னாடியே பஸ்ஸை நிறுத்தி நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அதுக்கு இவங்க நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொல்ற இடத்துலலாம் நாங்க நிறுத்த முடியாது, நாங்க ஏற்கனவே இதை எங்கேருந்து கவரேஜ் பண்ணா அந்த கவரேஜ் சூப்பரா இருக்கும், க்ரௌடு நல்லா தெரியும்லாம் பார்த்து வச்சுட்டோம், கேமராலாம் ரெடியா வச்சிருக்கிறோம், நாங்க உள்ள போய் தான் எங்களுடைய ஷூட்டிங் எங்களுடைய பிரச்சாரத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து போலீஸ் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்ப இன்னைக்கு வந்துட்டு இவர் வந்து தடுத்திருக்கலாம் இல்லைன்னு போலீஸ் துறை இவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. அன்னைக்கு சொல்லியிருந்தா போலீஸ் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க, உண்மை என்னன்னு வெளிவந்திருக்கும். அன்னைக்கெல்லாம் பேசாம கம்முன்னு இருந்துட்டு போலீஸ் துறை இவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் சொல்லியிருக்கலாம் இல்ல அப்படின்றார். ஆனா உண்மையில போலீஸ் 50 மீட்டர் முன்னாடி நில்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவர் உள்ள வந்து பஸ் உள்ள வந்ததன் மூலமா ஏற்கனவே நெருக்கடியா இருந்த கூட்டம் இன்னும் நெருக்கி தள்ளப்பட்டு ஒரு பெரும் பேரிடர் அப்படிங்கிறது அங்க நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அடுத்தது அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன்.
அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். போலீஸ் நாடகம் நடத்தி இவரை கூட்டு போனாங்களாம் ஸ்பாட்டுக்கு. என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து இவர் வந்து கரூர்ல இவருக்கு ரோட் ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷனே கிடையாது. முதல் நாள்ல இருந்தே இவருக்கு திருச்சி கூட்டத்துல இருந்தே ரோட் ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் கிடையாது. எந்த இடத்துல பேச போறாரோ அந்த ஸ்பாட்ல நின்று பேசிட்டு கிளம்பிடணும். அது மட்டும்தான் இவருக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி. ஏன்னா இது மாதிரி ஏதாவது நடக்குங்கிறதுனால தான் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனால் இவர் திருச்சியிலேருந்து ரோடு ஷோ நடத்தி தான் லேட் பண்ணி மரக்கடைக்கு லேட்டாக வந்தார். ஒவ்வொரு நாளும் இவர் லேட்டாக வந்து அதனால மக்கள் கூடியிருந்த மக்கள் மயக்கடிச்சு விழுந்தது, எல்லா இடத்துலையும் நடந்தது. இப்போ இது கரூரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மறுபடியும் நாமக்கல்ல இருந்து அப்படியே பொறுமையாக ரோட் ஷோ மாதிரி தான் வரார். கரூர்லேயே அப்படி தான் வந்தார். அப்போ இவர் வந்து போலீஸ் ஒரு கட்டத்தில் இவர் வருவார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த வழியில் போலீஸ் காத்திருக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போற வழியில திரும்பி வேலாயுத பாளையம் வழியாக வந்து இவர் வந்து வண்டியை திடீர்னு திருப்புறாங்க. போலீஸுக்கே அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம ஒரு வழி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இவங்க சொன்ன வழியில வராம வண்டியை திருப்பி வேற எங்கேயோ போறாங்களேன்னு திருப்பி சுத்திக்கிட்டு வேற ரூட் வழியா போயிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வேற ரூட் வழியா போன இடத்துல எல்லா இடத்துலயும் சிக்னல்ல நின்று அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுது. அப்ப இதெல்லாம் வந்து இவர் இந்த ரூட்ல வந்து வளைஞ்சு வருவார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நிர்வாகிகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காவல்துறைக்கு தெரியல. இதெல்லாம் போலீஸ் வந்து எஃப்ஐஆர்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தான் சார், நீங்க தான் காரணம். 12 மணிக்கு வருவாங்கன்னு யார் சொல்ல சொன்னது? நீங்க எத்தனை மணிக்கு பர்மிஷன் வாங்கினீங்க? 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கியிருந்தீங்க. 3 மணிக்கு வாங்கியிருந்தா ஒரு 2 சொல்லலாம். 12 மணிக்கு பேசுவார்னு யார் சொல்ல சொன்னது? 12 மணிக்குன்னு சொல்லிட்டீங்க. மக்கள் 10 மணிக்கே வந்துட்டாங்க. மக்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு எந்த வாலண்டியரும் இல்லாமல் இருந்தது யாருடைய தப்பு? ஒரு நிர்வாகி கூட இல்லையே. எங்க போனாங்க? சரி, சம்பவம் நடந்துடுச்சு, ஸ்டாம்பேட் நடந்துடுச்சு, மக்கள் இறந்துட்டாங்க, அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கோ, ஹாஸ்பிட்டல்ல நின்று அவங்களுக்கான வசதிகளை பார்க்கறதுக்கோ எங்க போனீங்க? உங்க தலைவர் தான் சரி, நீங்க விஜய் ஆகிய நீங்கள் தான் அன்னைக்கு வந்து பெரிய சூப்பர் ஸ்டார், அதனால உங்களை நீங்க வந்தீங்கன்னா க்ரௌட் ஆகும், அதனால சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க. திருச்சியிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு வந்து பனையூருக்கு போயிட்டீங்க. சரி, புசி ஆனந்த் எங்க போனார்? ஆதவர்ஜுனா எங்க போனார்? நிர்மல்குமார் எங்க போனார்? கரூர் மாவட்ட செயலாளர் எங்க போனார்? ஒன்றிய செயலாளர் எங்க போனார்? நகர செயலாளர் எங்க போனார்? எல்லாருமே எங்க போனீங்க? டோட்டல் பார்ட்டி அப்ஸ்காண்ட் ஆனதுங்கிறது எப்படி நடந்துச்சு? அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் எங்க போனீங்க, ஏன் காணாம போனீங்க, ஏன் தலைமறைவானீங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இந்த தலைமறைவை பத்தி இவர் ஒன்று சொல்றார். பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு, எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க? அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம்? அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். எடுத்தாங்க பாரு ஓட்டம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா பார்ட்டி ஃபண்டுன்னு சட்டமன்றத்தில் சொல்லும்போது அங்க உதயநிதி கேட்ட கேள்வி என்னன்னா, எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு தைரியம் இருந்தா சொல்லுங்கன்னு. அப்போ நீங்க சொன்னீங்களா? நான் சொன்ன மாதிரி தெரியல. அப்போ உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி அவங்க கேம்பெயின் பண்ணிக்கலாமான்னு கூட தெரியல எனக்கு. நமக்கு என்ன கேள்வினா, அவங்க சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செய்தாங்க, சொல்லாம கொள்ளாம ஓடலை. இப்போ வெளிநடப்பு செய்யறது வந்து குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது அதனால ஓடிட்டாங்கன்னா, நீங்க எதனால கரூர்ல இருந்து ஓடினீங்க? திருச்சிக்கு போனீங்க, ரைட்டு. திருச்சியில தங்கி இருந்து நீங்க வந்து இந்த நிவாரண பணிகளை கவனிச்சிங்களா? திருச்சி ஏர்போர்ட்ல போயிட்டு சென்னைக்கு போயிட்டீங்க. சரி, சென்னைக்கு போயிட்டீங்க, ரைட்டு. சென்னையில இருந்து உங்க நிர்வாகிகளை கூட்டி பத்திரிகையாளர்களை சந்திச்சிங்களா? சரி, பத்திரிகையாளர்களை சந்திக்கல. சரி, உங்க நிர்வாகிகள் எல்லாம் கூட்டு நம்ம உடனடியா நீங்க எல்லாரும், நான் வர முடியாது, நீங்க எல்லாம் கரூருக்கு போங்க, அங்க நிறைய வேலைகள் இருக்கு, எல்லாத்தையும் போய் பாருங்க, மக்களுக்கு உதவி பண்ணுங்க, தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நிர்வாகிகளை கூட்டு அந்த இடத்துல அந்த என்ன சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு உங்களுடைய வீடியோ ட்விட்டர்ல வர்றதுக்கு. 3 நாளா நீங்க வந்து தலைமறைவு கிட்டத்தட்ட. ஏன் ஓடி ஒளிஞ்சீங்க? கேட்டா என்ன ஓடி ஒளிஞ்சிட்டீங்கன்னு பழி போடுறீங்க அப்படின்னா, ஓடி ஒளிஞ்சது தானே சார் சொல்றாங்க.
சரி, நீங்க தான் வர முடியலன்னா புஷி ஆனந்த் 27 நடந்தது, 28ஆம் தேதி புஷி ஆனந்த் எங்க போனாரு, 29ஆம் தேதி எங்க போனாரு, 30ஆம் தேதி எங்க போனாரு, அக்டோபர் மாசம் எங்க போனாரு, முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் புஷி ஆனந்த் வெளியில வரல, ஏன் வரல? குற்றம் உள்ள நெஞ்சுதானே குறுகுறுக்கும், குற்றம் தான் உங்க மேல இல்ல, நீங்க எதுக்கு ஓடி ஒளிஞ்சீங்க? இன்னைக்கு ஒரு செந்தில் பாலாஜியை பார்த்து பாடி காட்டுறார். எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். கண்ணாடி சார், அது நீங்க பாட்டு பாடுறது கண்ணாடி. ஓடு 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 ஓடுன்னு அன்னைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து யார் ஓடுனது அப்படிங்கிறத தமிழ்நாடே பார்த்துருக்கு. ஸோ கண்ணாடியை பார்த்து நீங்க பாடிட்டு இருக்கீங்க. மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. அதாவது ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டு களவாணிகள். இவருக்கு ஒரு களவாணிகளோட இவருக்கு கூட்டெல்லாம் கிடையாது. இவங்க 2 பேர் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் கூட்டு களவாணிகள். ஆனா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து இவர் கூட சேருவாங்க. இவங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் இவருடைய மேடையில் நின்றுக்கிட்டு அம்மாவின் அனைத்து தொண்டர்களும் தாவேகாவில் இணைவார்கள், தளபதியை முன்னால் இணைவார்கள் அப்படின்னு பேசுவாரு. ஆனா இவரு கூட்டு களவாணி கிடையாது. 2 எதிர் கட்சிகள் அவங்க கூட்டு களவாணி. சரி, அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. இதுல நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். நம்மளை பார்த்து வாஷிங் மிஷின் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? டிஎம்கே சொல்றாங்க. சார், நீங்க பத்திரிக்கை படிக்கிறீங்களா என்னன்னு தெரியல, விகடன் ஒரு பத்திரிகை இருக்குது, அந்த பத்திரிகையினுடைய பப்ளிகேஷன்ல தான் உங்களுடைய கட்சியினுடைய இன்னைக்கு முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஒரு புக் ரிலீஸ் பண்ணாரு. அவருக்கு நெருக்கமான ஒரு பத்திரிகை நிறுவனம் அது. அவங்க போட்ட ஜூனியர் விகடன்ல வந்த கவர் போட்டோ நீங்க பாத்தீங்களா இல்லையா? விஜயபாஸ்கரை நீங்க வாஷிங் மிஷின்ல இருந்து எடுக்கிற மாதிரியான ஒரு போட்டோ. அதை வெளியிட்டது டிஎம்கே கிடையாது, விகடன் நிறுவனம். இன்னைக்கு ஊரே சொல்லுது, பத்திரிகைகள் அனைத்தும் சொல்லுது, டிவிகே வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குதுன்னு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர்கள் மேலேயுமே ஊழல் வழக்குகள் இருக்கு. விஜயபாஸ்கர் மேல குட்கா முறைகேடு வழக்கு இருக்குது, இடி வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது, எல்லா வழக்கும் இருக்குது அவர் மேல. அவர் இன்னைக்கு தூய சக்தியோடு கலந்துட்டார், அவருடைய கரைகள் எல்லாம் நீக்கப்பட்டுடுச்சு இல்ல, உங்களோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறாரு இல்லைங்களா? அப்ப அதுக்கு பேர் வாஷிங் மிஷின் தானே. ஊழலை ஒழித்து விட்டோம்னு நீங்க சொல்றீங்க, ஊழல்வாதிகளை ஃபுல்லா உங்ககிட்ட சேர்த்துக்கிறீங்கன்னா அப்போ உங்ககிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அவங்களுடைய ஊழல் கரைகளை எல்லாம் நீக்குவதற்கு அதைத்தான் சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஓட்டுக்கு காசு வாங்குற கல்ச்சர்லாம் அடிச்சு உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ரைட்டு. இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு. உங்க கூட வந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், மரகதம் குமரவேல், இன்னும் இசக்கி சுப்பையா, இன்னும் மொத்தம் 6 எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ உங்க கூட வந்திருக்கிறாங்க. இந்த 6 எம்எல்ஏ இன்னும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க வர்றதுக்கு கியூல. இந்த 6 ஏடிஎம்கே எம்எல்ஏவும் காசு கொடுக்காமல் தான் ஜெயித்தார்கள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? காசு கொடுத்து ஜெயிச்ச எம்எல்ஏக்களை நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் என்ன நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கல்ச்சரை அடிச்சு உடைச்சிட்டோம்னு என்ன பேஸ்ல இதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா நம்ம எல்லாத்துக்கும் இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு இத்தனை வலியும் காயத்தையும் கொடுத்தவங்களுக்கு நீங்க பதிலடி கொடுத்துட்டீங்க 2026 தேர்தலில். எதுக்கு? கரூர் சம்பவத்துக்கு மக்கள் 2026 தேர்தலில் பதிலடி கொடுத்துட்டாங்க. இதுதான் விஜயோட சொல்றது. ஆக்சுவலா விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பத்தி அந்த விசாரணையில் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அல்லது அதோடு தொடர்புடையவங்களோ விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறவங்களோ யாருமே அந்த வழக்கு பத்தி கருத்து சொல்லக்கூடாது பொதுவெளியில. அதை மீறி விசாரணைக்கு எதிராக சாட்சிகளை கலைக்கும் விதமாக, விசாரணையை குலைக்கும் விதமாக தொடர்ச்சியாக விஜய், ஆதவ் அர்ஜுனா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிபிஐ கண்ணை மூடிக்கொண்டு இவர்களை பேச விட்டு அனுமதித்து வேடிக்கை பார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப பதிலடி கொடுத்த விஷயத்துக்கு வருவோம். தேர்தலில் அதுல என்னன்னா, பதிலடி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படி பதிலடி கொடுத்த மக்கள் கரூரில் தாவேகாவை தோற்கடித்திருக்கிறார்கள். நீங்க தமிழ்நாடு முழுக்க 108 தொகுதியில ஜெயிச்சீங்க. ஆனா கரூர் மக்கள் உங்களை தோற்கடித்திருக்கிறார்கள். கரூர் மக்கள் கொடுத்த பதிலடி உங்களுக்கு
கரூர் ஸ்டாம்பேட்ல அக்கௌண்டபிள் எடுத்துக்காமல் ஓடிப்போன தலைமறைவான கட்சியை கரூர் மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஈகோல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, கரூர்ல ஜெயிச்ச வேட்பாளரை கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு வந்து திருப்பி கரூர் மக்களிடம் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பண்றீங்க. இடைத்தேர்தலை பத்தி என்ன பேசுறீங்க? வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கரூர் போன காரணம், அரசு வேலை வழங்குற காரணம், இதெல்லாம் என்னங்கிறது அவரே சொல்லிட்டார். வரப்போற இடைத்தேர்தல்ல தீய சக்தி திமுகவை வச்சு வெளுத்து விடுங்க. ஆனா இப்ப இவர் யாரை வேட்பாளரா நிறுத்த போறாரு? தூய சக்தியவா? எம்ஆர் விஜயபாஸ்கர் எனும் 100 கோடியை மிரட்டி கையெழுத்து வாங்கிய தூய சக்தியை வேட்பாளராக நிறுத்த போறாரா? அவருக்கு தான் இவர் ஓட்டு கேட்க போறாரா? அவர் கொடுத்த காசெல்லாம் கரூர் மக்களுக்கு ஏற்கனவே எலெக்ஷன்ல கொடுத்த காசெல்லாம் எங்க போக போகுது? அதை யாரு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? இப்படியெல்லாம் பல கேள்வி இருக்குது. இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக அவர் கரூருக்கு வந்திருக்கிறார். சரி, ஓகே. ஆனா அவர் பேசி முடிச்ச உடனே வந்த ட்விஸ்ட் என்னன்னா, உயர்நீதிமன்றம் கரூர் இடைத்தேர்தலுக்கு தடை விதித்து விட்டது. கரூர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ட்விஸ்ட். விஜய் பேசி முடிச்ச உடனே இந்த ட்விஸ்ட் நடந்திருக்கிறது. அடுத்தது ஒன்று சொல்றாரு, பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. அதாவது பேசுங்கன்னு சொன்னீங்க, பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு ஓடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, பேசுங்கன்னு சொல்லி அப்படி நான் ஏதாவது பேசிட போறேன் அப்படிங்கிறது அவர் எல்லா வாட்டியும் சொல்றாரு. பேசுங்கன்னு உங்களை என்ன பேச சொன்னாங்க? உங்களை சினிமா டைலாக் பேச சொன்னாங்களா? இல்ல இந்த மேடையில் பேசுற மாதிரி என்கிட்ட மோதாதேன்னு பேச சொன்னாங்களா? என்ன பேச சொன்னாங்க உங்களை? பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சிக்கல் நடக்குது. மின்சார மின்வெட்டு பிரச்சனை இருக்குது. விவசாய கடன் ரத்து பண்றேன், முழுமையாக ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு 75,000 50,000 சொன்னீங்க. 50,000 வரைக்கும் தான் விவசாய கடன் ரத்துன்னு சொன்னீங்க. அப்புறம் விவசாயிகள் போராடணும்னு இப்போ 75,000 ஆயிருக்கு. இன்னும் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் முதல்வன் திட்டத்தினால எத்தனையோ மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் பயனடைஞ்சாங்க. அந்த திட்டம் என்ன ஆச்சு? இப்படி பல கேள்விகளை உங்ககிட்ட கேட்டாங்க. இப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கறாங்க. சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுங்க, பாலியல் வன்கொடுமை பத்தி பேசுங்க, இதெல்லாம் கேட்க அதை பத்தி பேசாம நீங்க என்ன பண்றீங்கன்னா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. சரி, பேசின உடனே ஓடிட்டாங்கன்னு சொல்றீங்க. வேற பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே தைரியம் இருந்தா பேசுங்கன்னு அவங்க சொன்னப்ப பேசல. சரி, அதை விடுங்க. இப்போ அடுத்து முக்கியமான பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. யாருக்கு? ஸ்டாலினுக்கு. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கோங்க. அதனால என்ன பேச வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. தாராளமா பேசுங்க சார். உங்களை பேச சொல்லி கேட்பது திமுக மட்டும் கிடையாது. பத்திரிகையாளர்கள் கேட்கிறோம், ஊடகங்கள் கேட்கிறோம், மக்கள் கேட்கிறாங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. சரி, இப்ப 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்துட்டாருன்னா, உங்கள் முதல் மாநாடு, மாநில மாநாட்டை நீங்க நடத்தின இடம் எங்க? விக்கிரவாண்டி. விக்கிரவாண்டியில ஜெயிச்சிங்களா? ஏன்னா அவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க விக்கிரவாண்டியில. கொள்கை என்னன்னு அங்கதான் அறிவிச்சிருக்கீங்க, கூட்டத்தை அங்கதான் கூட்டியிருக்கீங்க, அவ்வளவு பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. விக்கிரவாண்டியில ஜெயிச்சிங்களா? சரி, விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு விக்கிரவாண்டி. விழுப்புரம் மாவட்டத்துல ஒரே ஒரு தொகுதியாவது தாவேகா ஜெயிச்சுதா? விழுப்புரம் மாவட்டத்தில் தாவேகா ஜெயிச்சது 0. சரி, நாகப்பட்டினத்துல பிரச்சாரம் பண்ணீங்க, நாகப்பட்டினத்துல ஜெயிச்சிங்களா? 0. திருவாரூர்ல பிரச்சாரம் பண்ணீங்க, திருவாரூர்ல ஜெயிச்சிங்களா? 0. கன்னியாகுமரியில பிரச்சாரம் பண்ணீங்க, கன்னியாகுமரியில ஜெயிச்சிங்களா? 0. அரியலூர்ல பிரச்சாரம் பண்ணீங்க, அரியலூர்ல ஜெயிச்சிங்களா? கரூர்ல பிரச்சாரம் பண்ணீங்க, கரூர்ல இப்படிலாம் நடந்தது இல்ல, கரூர்ல ஜெயிச்சிங்களா? கரூர் மாவட்டத்துல எத்தனை தொகுதி ஜெயிச்சிங்க? ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சிங்க, மீதி எல்லா தொகுதியும் அவுட்டு. இப்படி பல மாவட்டங்கள்ல நீங்கள் போயிட்டு பல நேரங்கள்ல பிரச்சாரம் பண்ணி பில்டப் கொடுத்து ரோட் ஷோ நடத்தி இதெல்லாம் பண்ண பல மாவட்டங்களில் உங்களால் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியல. 108 தொகுதி தான் ஜெயிச்சு நீங்க வந்திருக்கீங்க, 234 ஜெயிச்சுலாம் வரல.
அது முதல்ல இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. நம்ம ஏதோ பெரும்பான்மையோட எல்லா மக்களும் சேர்ந்து நமக்கு ஓட்டு போட்டாங்கலாம் நினைச்சிடாதீங்க. 8 மாவட்ட மக்கள் உங்களை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். 0 தொகுதி 8 மாவட்டத்துல. இன்னொரு 9 மாவட்டங்கள்ல ஒரே ஒரு தொகுதி. மொத்தம் 17 மாவட்டங்களில் ஒரு தொகுதி அல்லது ஒரு தொகுதிக்கும் குறைவாக ஜெயிச்சு தான் நீங்க வந்திருக்கீங்க பதவிக்கு. அதை அதனால இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு, உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? வேலை கிடையாது. ஏன்னா தாவேகா வழக்கறிஞரே ஒருத்தர் புகார் கொடுத்திருக்கிறார் நீதிமன்றத்துல. என்ன அப்படின்னா, அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல பல லட்சம் லஞ்சம் கேட்கிறார்கள் அப்படின்னு புகார் கொடுத்தது தாவேகா வழக்கறிஞர். இதுக்கெல்லாம் இன்னமும் போதுமான விசாரணை நடத்தப்படலை. நிர்மல்குமார் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறார். விசாரணையும் நடத்தப்படலை இன்னும். இதே மாதிரி எங்க ஆட்சி, எங்க அண்ணனோட ஆட்சி, எங்களோட ஆட்சி, எங்க விஜயோட ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. உங்க விஜயோடைய ஆட்சியில தான் ஒரு உங்களுடைய தங்கை ஒருத்தவங்க உங்களை நம்பி, அதாவது உங்க நிர்வாகிகள் 2 பேரு தாவேகா நிர்வாகிகள் வேலை வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போயிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. இதை சரி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு போனா இவர் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ உள்ள வரார், சரவணன், தாவேகா எம்எல்ஏ. அவர் நீ இதோட விட்டுருணும், உனக்கு நான் வேற வேலை வாய்ப்பு வாங்கி தர ஏற்பாடு பண்றேன், வெளியில சொன்னீங்கன்னா நீ இருக்க முடியாது பாத்துக்கா அப்படின்னு அவர் மிரட்டி இருக்கிறார். அப்ப அதையும் அந்த பெண் குற்றச்சாட்டாக புகாராக கொடுக்குறாங்க எடுத்துட்டு போய். இன்னைக்கு வரைக்கும் அந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை இல்லை. அப்ப அவரை பத்தி சட்டமன்றம் வரைக்கும் கேள்வி கேட்டுப்பட்டுடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் வாயத்திறந்தா அவ்வளவுதான் கொத்து பரோட்டா போட்டுருவேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களின் வாயிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் பத்தி மட்டும் வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது. இதெல்லாம் தான் உங்களை பத்தி பேச சொல்றாங்க. தயவு செஞ்சு பேசுங்க. அதே மாதிரி இந்த குவாரி ஓனர்கள்ட்ட எல்லாம் பல பேர்கிட்ட லஞ்சம் கேட்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லா பத்திரிகையிலையும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நீங்க நிஜ உலகத்தில் தான் இருக்கிறீங்களா அல்லது தெரிந்து கொண்டே பொய் சொல்கிறீர்களா? இதெல்லாம் இன்னும் சில நாட்களில் மொத்தமாக வெளியில் வரும். அடுத்து இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க. விஜய் கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு திமுக சொன்னாங்களாம். அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. எப்படி ஸ்லாங் பார்த்தீங்களா? சினிமா ஸ்லாங்கு. கரூருக்கு போகக்கூடாதுன்னு திமுக எங்க சொன்னது? வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது விஜயோ ஆதவர்ஜுனாவோ கரூர் சம்பவத்தை பற்றி அவங்க வழக்குல விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி அத்துமீறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சாட்சிகளை கலைக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு தான் நீதிமன்றத்துக்கு போனது. கரூருக்கு விஜய் போகக்கூடாது அப்படின்னு யாருமே நீதிமன்றத்துக்கு போல. ஆனா இவராகவே மீடியாக்கள் மூலமா ஒரு வதந்திகள் கிளப்பப்பட்டு அது இவர் பேசுறார். விஜய் கரூருக்கு போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்களாம். எஸ்ஓபி எல்லாம் போட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, திமுக ஆட்சியில உங்களுக்கு எஸ்ஓபி போட்டாங்க. இப்போ யாரோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? உங்களோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யார் உங்களுக்கு எஸ்ஓபி கொடுத்தது? அது ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரு. இப்போ என்ன விஓபி ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா? விஜய் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு யார் உங்களுக்கு இப்போ எஸ்ஓபி போட்டது? ஏன் கரூர்ல நீங்க திமுக ஆட்சியில் கேட்ட கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா அல்லது கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா? இந்த ரவுண்டானால வச்சு கூட்டத்தை நீங்க நடத்த வேண்டியதானே? எதுக்கு கரூருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல 10 ஏக்கர் காலி இடத்த பார்த்து கிரவுண்டை பார்த்து அந்த இடத்துல கொட்டாயை போட்டு சேரை போட்டு மேடை அங்க எதுக்கு நடத்துறீங்க கூட்டத்தை? உங்களுக்கு 5000 பேர் தான் வரணும்னு அந்த இடத்துல எதுக்கு கூட்டத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? இப்ப யார் உங்களுக்கு ஆர்டர் போட்டது, எஸ்ஓபி கொடுத்தது? 5000 பேர் தான் வரணும்னு திருச்சி கிழக்குக்கு போனீங்க. திருச்சியில அந்த ஏற்கனவே நீங்க கூட்டம் நடத்தின இடத்துல போய் கூட்டம் நடத்த வேண்டியது தானே? எதுக்கு சென்ட் ஜோசப் காலேஜுக்கு உள்ள கிரவுண்டுக்குள்ள போயிட்டு அங்கேயும் 5000 பேர் தான் வரணும்னு யார் உங்களுக்கு கண்டிஷன் போட்டது? எந்த கண்டிஷன் அடிப்படையில் நீங்க 5000 பேர் தான் வரணும்னு சொன்னீங்க? அப்ப எஸ்ஓபிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்ல?
ஒரு நகராட்சியின் நடுவுல நம்மளால மீட்டிங் போட முடியாது, அங்க மக்கள் எக்கச்சக்கமா வருவாங்க, அந்த இடத்துல அவங்களால நிக்க முடியாது, அப்ப ஏதாவது விபரீதம் நடக்கும். அப்ப விபரீதம் நடந்தா இந்த ஆட்சியில போன ஆட்சியில் நம்ம கதை விட்ட மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா போலீஸ் துறை நம்ம கிட்ட இருக்குது, நம்ம போலீஸை நம்மளே குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் தெரியும்ல, தெரிஞ்சுதானே ஊருக்கு வெளியில ஒரு கிரவுண்ட் எடுத்து அங்க கூட்டம் போடுறீங்க. இதைத்தானே கடந்த ஆட்சியில சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏதாவது பெரிய இடமா எடுத்து போட்டுங்க, பொதுக்கூட்டமா நடத்திக்கிங்கன்னு. இல்ல நாங்க சிட்டிக்கு நடுவுல தான் நடத்துவோம் அப்படின்னு ரவுண்டானா கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்டுட்டு இன்னைக்கு எஸ்ஓபி பத்தி பேசுறாரு. இன்னைக்கு எங்க இருந்து வந்தது எஸ்ஓபி? உங்க ஆட்சியில் நீங்க எந்த இதுவும் நடந்து விடக்கூடாது, விபரீதம் நடந்து விடக்கூடாதுன்னு அவ்வளோ சேஃபா இருக்கிறீங்க. அதை போன ஆட்சியாளர்கள் அதே சேஃப் இதை யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ எங்களுக்கு தடை போடுகிறார்கள், விஜய்னா தடை போடுவாங்க, விஜய்னாலே தடை அப்படின்லாம் ஓவரா ஆட்டம் போட்டீங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக நீங்க இன்னும் முதலமைச்சராக ஆகிட்டீங்க அப்படிங்கிறத உணர்ந்தீங்களா என்னன்னு தெரியல. இப்பவும் எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி, எதிர்க்கட்சி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரமாகவே உங்களுடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையும் அல்லது ஒவ்வொரு கூட்டத்தையும் தேர்தல் பிரச்சாரமாகவே அணுகிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு நாகரிகமான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா ஆட்சியில் இருக்கிற நீங்க, உங்ககிட்ட பவர் இருக்கு. நீங்க திமுக கரூர் விஷயத்தில் சதி பண்ணுச்சுன்னா சிபிஐட்ட போய் சொல்லுங்க, நீதிமன்றத்தில் சொல்லுங்க, விசாரணை குழு இருக்கு, விசாரணை குழுல சொல்லுங்க, ஆதாரங்களை சமர்ப்பிங்க. போலீஸ் இப்போ உங்ககிட்ட இருக்குல்ல, எல்லா ஆதாரத்தையும் எடுத்து சிபிஐல போய் சமர்ப்பிங்க. அதை விட்டுட்டு அங்க போனா கம்முன்னு இருக்கிறது, எங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றது. சிபிஐட்ட போனா திமுக தப்பு பண்ணிச்சுன்னு சொல்றது கிடையாது. ஆனா பொதுமக்கள்கிட்ட பப்ளிக்ல திமுக பண்ணிடுச்சுன்னு சொல்றது. இது எதுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? உங்க கையில பவர் இருக்கு. நீங்க கரூரில் நடந்தது சதி, அது ஒரு படுகொலை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சிபிஐட்ட போயிட்டு திமுக தப்பு, திமுக தான் பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி பண்ணாருன்னு ஆதாரங்களை சமர்ப்பிச்சு தண்டனை வாங்கி தருவதற்கு ட்ரை பண்ணுங்க. முடியுமா? ஆதாரம் இருந்தா தானே பேசுவீங்க. பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு ஆதாரம் தேவையில்லைல்ல, அதனாலதான் இங்க பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பதவிக்கு அழகான அணுகுமுறை கிடையாது. மாத்திக்க போறீங்களா இல்லைன்னு தெரியல, ஆனா சொல்ல வேண்டியிருக்கு.